ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு pavismakeover. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி சூப்பரான மெர்மைட் ஹேர் ஸ்டைல் நம்மளோட ஓன் ஹேரில் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுங்கிறது தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஹேர் வாஷ் பண்ணி என் தலையில் எல்லாம் சிக்கம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி லெஃப்ட் சைடு நேர் எடுத்திருக்கேன். நான் யூஸ்வலாகவே லெஃப்ட் சைடு தான் எடுப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் ஃப்ரண்ட் ஏரியாவை மட்டும், ஃப்ரண்ட்டில் இருக்க முடியை மட்டும் நம்ம செப்ரேட் பண்ணுறதுக்காக க்ரௌன் பார்ட்டில் நான் நேர் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், க்ரௌன் பார்ட்லனா இந்த ஃப்ரண்ட் ஏரியா நான் செப்ரேட் பண்ணுறதுக்காக தனியாக அந்த முடியை மட்டும் பிரித்து வைக்கிறேன். பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் முன்னாடி இருக்க ஹேரில் கொஞ்சோண்டு ஒரு பார்ட் எடுத்து அதை ட்விஸ்ட் பண்ணி நான் ஒரு பஃப் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி ஃப்ரண்ட் லுக்குக்காக நீங்கள் உங்களுக்கு பஃப் வேணும்னா பஃப் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா இது ரொம்ப அழகாக ட்ரெடிஷ்னலாக இருக்கும். இப்போ அப்கமிங் வெட்டிங் சீசன்லாம் இருக்குது. ஸோ நம்ம எங்கேயாவது வெட்டிங்க்கு கெஸ்ட்டெல்லாம் போகணுன்னா இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், எலிகண்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், அந்த கொஞ்சோண்டு ஹேர் எடுத்து முன்னாடி நம்ம ட்விஸ்ட் பண்ணியிருக்கிறத கூட நான் திருப்பியும் சேர்த்து ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறேன். ஒரு ட்விஸ்ட் திருப்பியும் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முன்னாடி நம்ம ஆல்ரெடி ட்விஸ்ட் பண்ணியிருக்க ஹேர் கூட நம்ம கொஞ்சம் பின்னாடி ஹேர் எடுத்து அந்த முடி கூட சேர்த்து ஜஸ்ட் ஒரு ட்விஸ்ட், ஒரு ரோல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நம்ம பண்ணி கொஞ்சம் அதை ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணிங்கன்னா அது பஃப் மாதிரி க்ரியேட் ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்மளோட ஃப்ரண்ட் ஹேர் ரொம்ப அழகாக சூப்பராக செட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் ஃபுல்லாக ரோல் பண்ணி வேணுங்கிற அளவுக்கு பின்னாடி நம்மளுக்கு சென்டரில் வர அளவுக்கு நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி நான் ஹேர் பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். 2 ஹேர் பின் ஃப்ரண்ட் அண்ட் பேக் குத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் உங்களுக்கு கழடாமல் இருக்கும். இப்போ நம்மளோட ஹேர் ரொம்ப சூப்பராக ஒரு சைடு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சீக்கிரமாகவே. அதே மாதிரி நான் இன்னொரு சைடும் நம்ம நான் அங்கே என்ன பண்ணணும் அதே தான் இங்கேயும் ரிப்பீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஹேர் எடுத்து ஒரு ட்விஸ்ட் டைட்டாக பிடிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொஞ்சம் லூஸாக விட்டிங்கனாலும் முடி நடுவுலேருந்து கலண்டு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அது தொலைன்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த ஹேர் கூட இருந்து இன்னும் கொஞ்சம் ஹேர் எடுத்து இன்னொரு 2 ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பண்ணால் டைட்டாக இருக்கோ ஸோ அந்த மாதிரி ஸ்டெடியாக நிற்கிற மாதிரி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஹேரும் நல்லா மிடில் வர வரைக்கும் ட்விஸ்ட் பண்ணி நடுவில் வச்சு நம்ம பாபி பின் ஒரு பூக்குத்துற ஹேர் பின் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதை வச்சு நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. இதுலேயும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் குத்திக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு டைட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஹேர் பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா. அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் பஃப், எனக்கு கொஞ்சம் தூக்கி இருக்க மாதிரி இருந்தால் பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் அந்த முடியை கொஞ்சம் அப்படியே தூக்கி விடுறேன். நீங்கள் லைட்டாக இப்படி முன்னாடி புஷ் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பஃப் மாதிரி க்ரியேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பராக நம்மளோட ஃப்ரண்ட் ஹேர் செட் பண்ணியாச்சு. நீங்கள் இப்படியே வேணும்னா கூட நீங்கள் ஃப்ரீ ஹேர் விடணுன்னா விட்டுக்கலாம். இந்த ஹேர் ஸ்டைலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சல்வார் எல்லாத்துக்குமே. இப்போ நான் கீழே என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம நார்மலாக 3 கால் ஜடை எடுத்து பின்னுவோம்ல, அந்த மாதிரி பின்ன தான் போகிறேன். ஸோ கீழே இருக்க முடியெல்லாம் நான் நல்லா சீவிக்கிறேன். எந்த சிக்கும் இல்லாமல் சீவிட்டு எல்லா முடியும் ஒட்டுக்காக சேர்த்து நான் 3ஆக பிரிச்சுக்கிறேன். இது நீங்கள் ஃபிஷ் டெயில் போட்டிங்கன்னா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் ஆனால் நான் இன்றைக்கி நார்மல் ஹேர் தான், நார்மல் 3 கால் எடுத்து எப்படி பின்னுறதுங்கிறது தான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 3ஆக பிரிச்சுட்டு ஒரு ஹேர் மேலே இன்னொன்று நீங்கள் போட்டு எப்பவும் போடுவோம்ல ஜடை, அந்த மாதிரி பின்னிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் முன்னாடி எடுத்துகிட்டு லூஸாகவே பின்னுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டைட்டாக பின்னாதீங்க. பிகாஸ் நம்ம கடைசியாக அவுட்புட் என்ன பண்ண போகிறோன்னா மெர்மைட் ஹேர் ஸ்டைல் தான். ஸோ அது கொஞ்சம் பட்டையாக இருக்கும், ரொம்பவே பட்டையாக இருக்கும். அதுக்காக நம்ம ரொம்ப டைட்டாக போட்டு அடைச்சி வச்சோம்னா நம்ம பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், இப்போ நான் எவ்வளோ லூஸாக பின்னியிருக்கேன், என் முடி எவ்வளோ தின்னாக இருக்குது பின்னதுக்கப்புறமும் உங்களுக்கு தெரியுது.
ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். நம்ம ஒவ்வொரு பின்னல்ல இருந்தும் ஜஸ்ட் நம்மளோட ஹேரை வந்து லைட்டாக பிடிச்சி சைடில் இழுத்து விடணும், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நம்ம மேலே இழுக்க கீழே இருக்க முடியெலாம் வந்துட்டு வெளியில் வரும், டைட் ஆகும். ஸோ அதுவும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ முடியை பிடிச்சி ஜஸ்ட் அந்த முடிவை, அந்த பின்னலில் இருக்கிற முடிவை நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி விடுறோம், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல். கண்டிப்பாக நம்ம ஒரிஜினல் ஹேர்லேயே வந்துட்டு பண்ணலாம். இதில் எந்த ஒரு எக்ஸ்டென்ஷனோ இல்லை எந்த ஒரு சௌரியுமே நம்ம வந்து வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், இப்போ எவ்வளோ பெருசாக என்னோடய முடி தான் அது, எவ்வளோ பெருசாக அந்த பின்னல் வந்து நம்மளுக்கு தெரியுதுன்னு பார்த்துருக்கீங்களா? ஸோ இது நீங்கள் வந்து எங்கே பார்க்கலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரோசன் கார்ட்டூன் ஃபிலிம் இருக்குல்ல, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க ஹேர் ஸ்டைல். அந்த ஹேர் ஸ்டைல் தான் இது. கீழே வந்துட்டு நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து சுத்தமாக நல்லா இருக்காது. பிகாஸ் கீழே நம்மளோட முடி வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கும். ஸோ அதனால் இப்படி கேர்ள்ஸ் இருந்தால் கேர்ள்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட ரொம்ப ஈஸி. இது வந்து எல்லாருமே பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஈஸியான ஸ்டெப்ஸ் காட்டிகிட்ருக்கேன். நான் இதில் எந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணல, எந்த ஒரு டூல் எதுவுமே யூஸ் பண்ணல. ஜஸ்ட் நார்மல் ஹேர் பின் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து நார்மலாக மடித்து போடுவோம்ல பின்னாடி, அந்த மாதிரி கொஞ்சம் மெஸ்ஸியாக வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப இது பேரே வந்து மெஸ்ஸி மெர்மைட் பிரைட் தான். ஸோ கொஞ்சம் மெஸ்ஸியாக வச்சுக்கோங்க. ரொம்ப நீட்டாக கீழே வச்சா நல்லா இருக்காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஜஸ்ட் நான் வந்து ஒரு நார்மலான ஆர்னமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். இது ஒரு ஹேர் பின் மாதிரி இருக்குது, ஃபுல் ஆஃப் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி. ஸோ அது நான் அங்கங்கே வேணுங்கிற இடத்துல கிளிப் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது வேணும்னா இது பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட பூ இருக்குன்னா நீங்கள் பூ கூட அங்கங்கே ஒன்று ஒன்று வச்சுக்கலாம். இல்லை ஸ்டிக்கர் மாதிரி இருக்குதுன்னா ஸ்டிக்கர் மாதிரி கூட ஒட்டிக்கலாம். உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் அதை வந்து பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பண்ண ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல். அங்கே பாருங்கள், சூப்பராக நம்ம வந்துட்டு ஹார்ட்லி இட் வில் டேக் ஒன்லி 10 minutes தான் ஆகும். 5 to 10 minutes தான் ஆகும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இப்போ நான் வந்து ஜடையிலலாம் அந்த இது வந்து கிளிப் மாதிரி ஹேர் பின் மாதிரி இருக்கிறது வந்து குத்திக்கிட்டேன். இது வந்து நான் அந்த இடத்துல மேலே வந்து ரொம்ப எம்டியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு பூ மாதிரி இருக்கிறது தான், ஒயிட் ஸ்டோன் வச்சுருக்கு அது. இதெல்லாம் நான் ப்ரைடல் மேக்கப்புக்காக யூஸ் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதையும் வந்து நான் ஒரு நல்ல ஹேர் பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சூப்பராக ரெடியாக தலை சீவியாச்சு. நான் இன்றைக்கி ஒரு அழகாக குந்தன் ஜும்கா போடுறேன். அது போட்டோன்னே எப்படி நம்மளோட லுக்கவே காம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்குதுங்கிறத பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த ஜும்கா வந்து நான் ஜும்கா டுவெல்லிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து தான் வாங்கினேன். நான் தான் வாங்கினேன். ஸோ அவங்களோட பேஜ் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.